மாணவிகள் மீது ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் நடைபெறுவதாக ஒரு சில மாவட்டங்களிலிருந்து புகார்கள் வரப்பெற்றிருப்பதாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை ரத்து செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல மாணவிகள் மீதான ஒழுக்கக்கேடான செயல்கள்ல பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே நடந்து கொள்வதாக புகார்கள் தனியார் பள்ளி இயக்குநரகத்துக்கு வரப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில சில பரிந்துரைகளை, சில வழிகாட்டு நெறிமுறைகளை தனியார் பள்ளிகள் இயக்குனர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடான முறையில தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் கட்டாய பணி ஓய்வு, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், பணி நீக்கம், ரிமூவல், பணி அரவு, டிஸ்மிசல் ஆகிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் கூடுதலாக கல்வி சான்றுகளை ரத்து செய்ய பரிந்துரைக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கலாம் என தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது சார்பாக அவர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில தாளாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கு போக்சோ சட்டம், பள்ளிகளில் SSAIC அமைப்பு மற்றும் பள்ளிகளில் கல்விசார் கல்வி நிகழ்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பான மற்றும் பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலுமே மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு, ஸ்டூடெண்ட் சேஃப்கார்ட் அட்வைசரி கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இந்த சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க உறுதிமொழி எடுக்க செய்ய வேண்டும். அதனை தவிர்த்து மாணவர் மனசு பெட்டி மற்றும் 144117 மற்றும் 100980 ஆகிய தொடர்பெண்கள் மூலமாக மாணவிகள் இது குறித்து அறிந்து கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஆகியவற்றையும் சொல்லியிருக்கிறார். மேலும் அந்த செயல்முறைகள்ல NSS, NCC, ஸ்கவுட் அண்ட் கைட், JRC போன்ற அமைப்புகள் மூலமாக ஆசிரியர்களை கொண்டு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தால் குழந்தைகளை தங்களை பாதுகாத்துக் கொள்ள வெளியிடப்பட்ட யூடியூப் வீடியோக்களை பள்ளிகளில் காண்பிக்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. NCC, JRC மற்றும் சாரண சார்ந்த இயக்கம் போன்ற அமைப்புகள் மூலம் பள்ளிகளை முறையாக கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போக்சோ சட்டம் குறித்து பள்ளி முதல்வர்கள் மூலமாக ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து பள்ளி தாளாளர், ஆசிரியர், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், மாவட்ட குழந்தை நல பாதுகாப்பு அலுவலர், நலத்துறை அலுவலர்கள், சுகாதார அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் ஆகியோரை கொண்டு இது சம்பந்தமான அனைத்து பயிற்சியும் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.